என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, அதே வேளையில் மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொலிக்குள் செல்லுவோம். கடந்த வாரம் மருத்துவர் ஐயா அவர்களை இந்த குடியாத்தம் குமரன் என்ற அந்த ஒரு பொறுக்கி, அந்த குடிகார நாய் புறம்போக்கு சில யூடியூப் சேனல்கள்ல மருத்துவர் ஐயாவை மிகவும் கொச்சையாக தவறாக பேசியிருந்தான். பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவனை கடுமையாக கண்டித்து அவன் மீது காவல்துறையில புகார் அளித்தார்கள். ஆனால் காவல்துறை அவன் மீது புகார் எடுக்க மறுத்தது. ஏன்னா ஆளும் கட்சியோட கூஜாவன், இவன் ஆளுங்கட்சியோட கூஜா. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு துரைமுருகன் அடிக்கிற கொள்ளையிலிருந்து அவனுக்கு பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை எதிர்த்து காணொலியை வெளியிட்டான். அதன் பிறகு உடனடியாக என்ன ஆச்சு அப்படின்னா, துரைமுருகன் அவர்கள் உடனடியாக அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டார். குடியாத்தம் குமரன் அவர்களை உடனடியாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கிட்டார். அதன் பிறகு வந்துட்டு நாள் தவறாத குடிக்கிறது, போதையில் போயிட்டு வீடியோ போறது. மு.க. ஸ்டாலின் வந்துட்டு உலகத்தின் உத்தமர், உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்கால இந்தியாவின் பிரதமர் அப்படின்லாம் வந்துட்டு நாள் தவறாத வீடியோ போட்டுட்டு இருப்பான். அந்த பொறுக்கி குடியார பையன், அவனுக்கு வேற வேலையே கிடையாது. குடிக்க வேண்டியது, போதையில் வந்துட்டு வளர வேண்டியது. வளர்ன வீடியோக்கள் எல்லாம் திமுகவினுடைய எடுபடி யூடியூப் சேனலுக்கு அனுப்பி வைக்கிறது. அதை வந்துட்டு அவனுக்கு யூடியூப்ல போடுறது. இதுதான் இந்த குடியாத்தம் குமரன் அப்படின்னு சொல்ற இந்த குடிகார பயலோட வேலை. இந்த வேலையை தொடர்ந்து செய்துகிட்டு இருந்த இந்த எச்சக்கல நாய் என்னதான் கட்சியிலிருந்து வெளியே எடுத்திருந்தா கூட ஆளுங்கட்சியோட கூஜாவன், ஏன்னா ரொம்ப நாளாக ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கிறவன், அந்த பாசம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. ஆளுங்கட்சி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கட்சியை விட்டு வெளியே எடுக்கும், சும்மா ஒரு கண் துடைப்புக்காக. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு கோபம் பேச்சாளர் இருக்கிறான் இல்லையா திமுகவில், அவங்க கூட வந்துட்டு ரொம்ப கொச்சையாக பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அதன் பிறகு தேர்தல் வருவதற்கு ஒரு 20 நாட்கள் முன்பாக உடனடியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் கழக முதன்மை நிலை பேச்சாளராக அறிவிக்கப்படுகிறார். முதன்மை நிலை பேச்சாளர்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் திமுகவுக்கு. ஏன்னா திமுகவிற்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசுகிறவர்கள் தான் முதன்மை நிலை பேச்சாளர்கள். RS பாரதி போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து முதன்மை பேச்சாளர்கள் திமுகவில். எவனால கொச்சையா, அசிங்கமா, கேவலமா இன்னொருவர் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை எல்லாம் மேடையில் பேசுவார்களோ அவர்கள் தான் திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள். அந்த மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அந்த சைதை சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூவம் இருக்கு. இந்த கூவங்கள் எல்லாம் வந்து திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள். இவனுங்கெல்லாம் வந்துட்டு கண் துடைப்புக்காக கட்சியிலிருந்து நீக்குவாங்க. ஏன்னா அவனுங்க மேல எதிர்ப்பு வந்தது, யாருன்னா வழக்கு தொடுக்கிறேன்னு சொன்னாலோ இல்லை அவனை எதிர்த்து யாருன்னா போராட்டம் நடத்தினாலோ, இப்ப இருக்கிற திமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வந்துட்டு அவரை கட்சி விட்டு நீக்கிடுவாரு. உடனே ஒரு 2 மாதம் 3 மாதத்துல மீண்டும் அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள். ஏனால் இந்த கூவங்களை விட்டால் அந்த கூவங்களுக்கு மேடையில நாரடிக்கிறதுக்கு வேற நல்ல வாய் கிடையாது. இந்த நாரவாய்கள் தான் அவங்களுக்கு கதி. இந்த நாரவாய்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எச்சக்கல நாரவாய் தான் இந்த குடியாத்தம் குமரன். இந்த புறம்போக்கு பையன் திமுகவினுடைய ஜால்ரா அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய அவலநிலையை பாருங்க. அவனுடைய வீட்டுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கு. இந்த குடியாத்தம் குமரன் வந்துட்டு தொடர்ந்து மருத்துவர் ஐயாவை தேவையில்லாமல் பேசி அந்த வீடியோக்களை வந்துட்டு சமூக வலைதளங்களில் வெளியிடுறது. குடியாத்தம் குமரனுடைய வீடியோக்களை அவன் ஆபாசமாக பேசுற அந்த வீடியோவை திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்கள் வந்துட்டு எடுத்து வெளியிடுறது. மருத்துவர் ஐயாவை இவன் தொடர்ந்து ஆபாசமாக பேசி வருகின்ற செய்தி வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே கடந்த ஜூலை 31ஆம் தேதி குடியாத்தம் டவுன் காவல் நிலையத்தில் இவன் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்தை போய் முற்றுகையிடுவோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால அந்த போராட்டம் வந்து கைவிடப்பட்டது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில
நேற்று வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு மணிகண்டன் அவர்கள் போயிட்டு, நீ மீண்டும் மீண்டும் மருத்துவர் ஐயாவை தவறாக பேசிக் கொண்டிருப்பது நல்லதல்ல, இப்படிப்பட்ட பேச்சுக்களை இனி நீ பேசக்கூடாது என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் குடியாத்தம் குமரனுடைய தாயார் அவருடைய தந்தையார் இருவருமே வீட்டில் இருந்ததாகவும் அவர்கள் இவர்களை ஆபாசமாக பேசியதாகவும் மருத்துவர் ஐயா அவர்களை ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில குடியாத்தம் குமரன் அவருடைய வீட்டு காவலில் இருந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் மணிகண்டன் அவர்களை சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். மணிகண்டன் அவர்களை சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. குடியாத்த குமரன் யோகியனோ உத்தமனோ இல்ல அவனை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபரோ கிடையாது. அவன் ஒரு குடியார பையன். அவன் சமூகத்துல தவறான பேச்சுக்களால மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை குடியாத்தம் பகுதியில் ஏற்படுத்தி வருகிறான். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் மிக அவதூறாக பேசியவன் இந்த குடியாத்தம் குமரன். இப்படி பல அவதூறுகளை செய்து வருகின்ற இவனுக்கு தமிழ்நாடு அரசு காவல் கொடுத்திருக்கிறது, பாதுகாப்பு போட்டிருக்கிறது அவருடைய வீட்டுக்கு. மணிகண்டன் அவர்களை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதால மணிகண்டனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜி.கே. ரவி அவர்களுக்கு தெரிய வர, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நெஞ்சுவலியால் துடித்துக் கொண்டிருந்த மணிகண்டனை காவல்துறை வாகனம் மூலமாக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் இப்பொழுது அவர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவங்களை பற்றி சில வீடியோக்கள்லாம் நான் ஏற்கனவே போட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. குடியாத்தம் குமரனை பற்றி நாம் பேசுகின்ற அளவிற்கு அவன் அவ்வளவு பெரிய மக்கள் போராளி கிடையாது. ஆனால் ஒரு மக்கள் போராளியை கேவலப்படுத்தி பேசுகின்ற இவனை ஒரு மனிதனாக மதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. புரியுதா? ஆனால் அந்த அவசியம் இந்த அரசுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இங்க முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதுபெரும் அரசியல்வாதி, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக பல போராட்டங்களை முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் ஆளுமை, தமிழக மக்களின் உரிமைக்காக தமிழ்நாட்டில் உள்ள பல சிறைகளில் அடைபட்டு கிடந்த ஒரு மிகப்பெரிய போராளியை இவ்வளவு கேவலமாக இழிவாக ஒரு குடியார பையன், ஒரு பொறுக்கி, ஒரு புறம்போக்கு, எச்சக்கள நாய் அவன் பேசுறான். இந்த அரசு உண்மையிலேயே மக்களின் பக்கம் நிற்கின்ற அரசாக இருந்திருந்தா இந்த நேரத்தில் குடியாத்தம் குமரன் சிறையில கம்பி எண்ணிக்கொண்டு இருந்திருக்க வேண்டும். ஆனால் யாரை கைது செய்ய வேண்டுமோ அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வெளியில விட்டுட்டு அவன் செய்கின்ற குற்றத்தை தட்டி கேட்பவர்களை எல்லாம் கைது செய்கின்ற நிலைக்கு இந்த அரசு செல்லுதுன்னா இது மக்களுக்கான அரசா? தமிழக அரசை அமைத்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற லட்சணம் இதுதானா? தமிழ்நாட்டில் பாமரர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, கொலைகாரனுக்கும் கொள்ளைகாரனுக்கும் அயோக்கிய பயல்களுக்கும் தான் இங்கு பாதுகாப்பா? யோசிச்சு பாருங்க. திமுகவை பற்றி சமூக வலைதளங்களில் தவறாக ஒருவன் பேசிவிட்டால் கூட உடனடியாக அவனை கைது செய்கின்ற இந்த திமுக அரசு சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் 40 ஆண்டு காலமாக ஒப்பற்றவர்களாக விளங்கும் மருத்துவர் ஐயாவை ஒருவன் தவறாக பேசுகிறான், அவனை சிறைப்படுத்துவதற்கு துப்பற்ற இந்த அரசு அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது என்றால் இது யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசா இது? நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சில தவறாக பதிவிட்டு விட்டார்கள் என்று உடனடியாக அவர் மீது 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து இப்பொழுது சிலரை கைது செய்தும் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். திமுகவை பற்றி தவறாக ஒருவன் பதிவிட்டால் கூட உடனடியாக அவர்களை கைது செய்கின்ற அரசு நேரடியாக ஒரு முதுபெரும் அரசியல் தலைவரை இவ்வளவு இழிவாக பேசுகிறான் ஒரு குடிகார பொறுக்கி பையன், அவனை கைது செய்வதற்கு இந்த அரசு அஞ்சுகிறதுனா திமுகவை சார்ந்தவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு இந்த மண்ணில் சுதந்திரம் உண்டு. இதைத்தான் நான் ஏற்கனவே பல காணொளிகளில் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இன்னும் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஒரு 50 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களிப்பவர்கள் மட்டுமே இங்கு வாழ தகுதியுடைய மாநிலம் இதுன்னு இவங்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்தால் நீ திராவிடர், திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களிக்காத யாராக இருந்தாலும் நீங்கள் திராவிடர்கள் அல்ல, இந்த மண்ணில் வாழ நீங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இந்த திராவிட கட்சிகள் நாளைக்கு மேடையில் பேசுவாங்க. அந்த நிலைக்கு இந்த மாநிலம் மாறும். எவ்வளவு கேவலம் இல்லை இது? சிந்திக்க வேண்டியவர்கள் மக்கள். என்ன ஆட்சியாளர்கள் சிந்திக்க மாட்டாங்க, அவங்க சிந்தித்து தான் செயல்படுறாங்க. தமிழ்நாட்டில் யாரை பாதுகாக்க வேண்டும், யாரை பாதுகாக்க கூடாது என்பதில் சரியாக செயல்படுகிறது திமுகவின் அரசு.
ஆனால் மக்கள் மட்டும்தான் யாரை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும், யாரை கொண்டு வரக்கூடாது என்பதை அறியாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள 35 விழுக்காடு மக்கள் செய்கின்ற தவறால 100 விழுக்காடு மக்கள் பாதிக்கப்படுகிறோம். திமுக அரசு தமிழ்நாட்டின் சாபக்கேடு, திமுக அரசு தமிழ் மக்களின் தீய சக்தி என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். 30 விழுக்காடு 35 விழுக்காடு மக்கள் செய்கின்ற தவறால ஒட்டுமொத்தமான 100 விழுக்காடு மக்களும் இந்த திமுக என்ற இந்த தீய சக்தியிடம் சிக்கி இப்படி மாநிலமே சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இன்றைக்கு மணிகண்டனுக்கு நடந்தது நாளை இன்னொருவருக்கு நடக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுகவின் அரசு மக்களுக்கானதாக இல்லை என்பது இந்த விஷயத்துல தெளிவா தெரியும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.